Hi Tom and Jerry's, welcome to Graph Electronics. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி சிம்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிம்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா Altium 20ல் வந்து நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அதாவது பேசிக் காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட்ஸ் இந்த மாதிரியான பேசிக் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள ஐசிஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதெல்லாம் அங்கே இருக்காது. அதனால் வெளியே வந்து டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். அது எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா காம்போனன்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி Altium 20க்குள்ளே அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறதுனா இந்த சிம்ஸ் சாஃப்ட்வேர் வழியாக தான் இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் சிம்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. எப்படி நம்ம சிம்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிருக்கேன். கூகுளில் போயிட்டு Altium லைப்ரரி டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அஃபிஷியல் வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் Altium லைப்ரரி லோடர் இயர் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா தானாகவே கேட்கும். வெண்டரில் கொடுத்து நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனோடனே அதை மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்து பார்ப்போம் எக்ஸ்ட்ராக்ட் த EX ஃபைல் ஃப்ரம் EXE லைப்ரரி லோடர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா செட்டப் ஃபைல் வந்து EX ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம EXE ஃபார்மேட்டில் வந்து மாற்றணும்னு போட்டிருக்கோம். இப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைல் லொகேஷன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை ரீநேம் பண்ணோம். ரீநேம் பண்ணோம். போயிட்டு EXன்ற இடத்துல EXE அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபைலாக மாறிடும். இப்போது இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு Altium சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு சிம்ஸ் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அது வழியாக தான் நம்ம வந்து லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் எப்படி லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.